வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நிக்கல் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 826 பக்கமாக நிக்கல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா தொடர்ந்து நிக்கல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 826 ரெசிஸ்டன்ஸாக வச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பக்கமாகவே ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே ப்ரைஸ் அதை விட்டு கீழே வந்து மறுபடியும் 822 அப்படின்ற முக்கியமான ரெசிஸ்டன்ஸை உடைச்சி 816 வரைக்கும் வந்திருக்கு. கடந்த 2 நாட்களாகவே 816 சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்த நிக்கல் மார்க்கெட் மறுபடியும் அதில் சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் 822 ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் மாறி அதை இன்னும் கீழே தள்ளி 808 வரைக்கும் கீழே வந்து 808.7 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. நிக்கல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை வச்சு பார்க்குறப்ப அது ஓப்பனிங்கை விட கம்மி, முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கம்மி, புதிய லோ க்ரியேட் ஆனது. இது எல்லாமே தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமான விஷயமாக அமையுது. அதனால் இன்றைக்கும் நிக்கல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 816 மேலே 3-4 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் செல்லிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த சப்போர்ட் ஜோனெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கும் நிக்கல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.